Hi friends, vanakkam and welcome to the channel. In the video la Tntrb Polytechnic lecturer recruitment exam oda IT department oda question paper la 1 marks question and answers oda part 2 video dhaan paaka porom. Video kulla போறதுக்கு முன்னாடி channel first time வந்திருக்கீங்கன்னா மறக்காம channel subscribe பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற videos உங்களுக்கு உடனுக்குடன் updates கிடைக்கும். வாங்க இப்ப continuation video பார்க்கலாம். So in the question வந்துட்டு a graph in which every vertex has same degree is called dash graph. So இதுக்கு answer வந்து regular graph. So regular graph அப்படின்னா என்னன்னா அந்த graphல வந்து loops இருக்காது, multiple edges இருக்கும் and ஒவ்வொரு vertexக்கும் same number of neighbors இருக்கும். அதான் அப்படின்னா every vertex will have the same degree. So இதுக்கு answer வந்துட்டு regular. அடுத்த question வந்து the dash between two words is the number of differences between corresponding bits. So இதுக்கு answer வந்து Hamming distance. So இதுக்கு வந்து ஒரு excerpt கொடுத்திருக்கேன் bookோட snapshot. Computer networks by Farozen அந்த bookல வந்து கொடுத்திருக்காங்க. The Hamming distance between two words is the number of differences between the corresponding bits. So Hamming distance நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா error detection யூஸ் பண்ணுவோம். So எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா Hamming distance between the received code word and the sent code word. எத்தனை received code wordக்கும் நம்ம சென்ட் பண்ணிருக்கக்கூடிய கோட் வேர்டுக்கும் ரிசீவ் பண்ணிருக்கக்கூடிய கோட் வேர்டுக்கும் இடையில Hamming distance calculate பண்ணுவோம். So அது எவ்வளவு வருதோ அதுதான் வந்துட்டு number of bits which are corrupted during transmission. So எத்தனை bits கரப்ட் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து Hamming distance calculate பண்ணுவோம். For example, sent code word வந்து 00000 இருந்துச்சுன்னா and received code word வந்து 01101 இருந்துச்சுன்னா 3 bits errorல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா வந்து இது ரெண்டுத்துக்கும் Hamming distance calculate பண்ணா difference between the sent and the received code word வந்து 3 bits change ஆயிருக்கு. So Hamming distance is 3 and so number of bits corrupted வந்து 3 இருக்கும். So அடுத்த question வந்து dash happens in any system that involves waiting. So இதுக்கு answer வந்து congestion and இதோட ஆன்சரும் வந்து அதே கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் பை ஃபரோசன் அந்த புக்ல இருந்து இங்க ஸ்னாப்ஷாட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்கலி கன்ஜெஷன் அப்படின்றது வந்து பாக்கெட் ஸ்விட்ச் நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் இஷ்யூ அண்ட் கன்ஜெஷன் கண்ட்ரோல் அப்படின்னா வந்து நம்ம கன்ஜெஷனை கண்ட்ரோல் பண்ணி ஹவு வி கீப் த லோட் பிலோ த கெப்பாசிட்டி, அந்த நெட்வொர்க்கோட கெப்பாசிட்டிக்கு கீழே நம்ம லோட வந்து மெயின்டைன் பண்றதுக்கு பேர் தான் வந்து கன்ஜெஷன் கண்ட்ரோல். And congestion in a network may occur if the load on the network, that is the number of packets which are sent to the network, is greater than the capacity of the network. That is the number of packets a network can handle. Capacity ன்றது network எவ்வளோ packets handle பண்ண முடியும் அப்படின்றது. Loadன்றது வந்து எவ்வளோ packets actually networkல send ஆயிருக்கு அப்படின்றது. So load வந்து அதிகமா இருந்துச்சு capacity விட அப்படின்னா congestion நடக்கும். So congestion எப்போ நடக்கும் அப்படின்னா எப்போ வந்து எந்த சிஸ்டம்லயும் வெயிட்டிங் இன்வால்வ் ஆச்சுன்னா அங்க கன்ஜெஷன் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நெட்வொர்க்ல கன்ஜெஷன் எப்போ நடக்கும்னா ரவுட்டர்ஸ் அண்ட் ஸ்விட்சஸ் வந்து தே வில் ஹேவ் கியூஸ், தட் இஸ் பஃபர்ஸ். ஸோ பஃபர்ஸ் வந்துட்டு அந்த பேக்கெட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணும் பிஃபோர் ப்ராசஸிங் பேக்கெட்ஸோ இல்லை ஆஃப்டர் ப்ராசஸிங் பேக்கெட்ஸோ. ஸோ கன்ஜெஷன் அட் த டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து இஸ் ஆக்சுவலி த ரிசல்ட் ஆஃப் கன்ஜெஷன் அட் த நெட்வொர்க் லேயர் which manifests itself at the transport layer. So if a router cannot process the packets at the same rate at which they arrive, the queues become overloaded and congestion occurs. So routerல வந்துட்டு அது எந்த ரேட்ல வந்து பேக்கெட்ஸை ரிசீவ் பண்ணுதோ அந்த ரேட்ல வந்து அதால ப்ராசஸ் பண்ண முடியலன்னா பேக்கெட்ஸை அந்த பஃபர்ஸ் வந்து ஓவர்லோட் ஆயிரும், கன்ஜெஷன் நடக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து கன்ஜெஷன் happens in any system that involves waiting. அடுத்த question வந்து the complexity of linear search algorithm is. So இதுக்கு answer வந்து big O of n. அடுத்து which one of the following is a VAT die? இதுக்கு answer வந்து indigo. Next question வந்து the decimal equivalent of the excess 3 number அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் பைனரி நம்பர் கொடுத்திருக்காங்க. ஸோ அதோட டெசிமல் ஈக்குவலன்ட் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த XS3 பைனரி நம்பர்ஸை வந்து டிஜிட்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். கன்வெர்ட் பண்ணும்பொழுது 4 பிரிச்சு டிஜிட்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து 1010 வந்து 10 கன்வெர்ட் ஆகுது, 1001 வந்து 8421 அந்த நோட்டேஷனை யூஸ் பண்ணி ஈஸியா கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ 1001 வந்து 9 அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். 1000 வந்து ஸோ இங்க இந்த கொடுத்திருக்கிற நம்பரை வந்து 4 பிரிச்சுக்கிறோம். பிரிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து
So 1010 வந்து 10 இதுவாகுது. 1001 9 ரெப்ரசன்ட் பண்ணலாம். 1000 8 ரெப்ரசன்ட் பண்ணலாம். 0111 வந்து 7 ரெப்ரசன்ட் பண்ணலாம். 0110 6 ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் டெசிமல் ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம வந்து இது வந்து எக்ஸஸ் 3 தானே, அதனால நம்ம அந்த எக்ஸஸ் 3ல -3 வந்துட்டு சப்ராக்ட் பண்றோம். சப்ராக்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு 765.43 கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து டெசிமல் ஈக்குவலன்ட் ஆஃப் திஸ் எக்ஸஸ் 3 பைனரி நம்பர். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் வந்து CBT is a dash protocol that uses a core as the root of the tree. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து குரூப் ஷேர்டு ப்ரோட்டோகால். அண்ட் இதுக்கு வந்து ஸ்னாப்ஷாட் வந்து நான் TCP/IP ப்ரோட்டோகால் சூட் பை ஃபரோசன் 2017 எடிஷன் அந்த புக்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க. CBT அப்படின்னா என்னன்னா இட்ஸ் அ கோர் பேஸ்ட் ட்ரீ ப்ரோட்டோகால். அது வந்து இட் இஸ் அ குரூப் ஷேர்டு ப்ரோட்டோகால் தட் யூசஸ் அ கோர் அஸ் த ரூட் ஆஃப் த ட்ரீ. ஸோ இட் இஸ் அ குரூப் ஷேர்டு ப்ரோட்டோகால் அண்ட் அது வந்து கோரை வந்து ட்ரீயோட ரூட்டா யூஸ் பண்ணுது. கோர் அப்படின்றது என்னன்னா இட்ஸ் த சென்டர் ரவுட்டரை தான் வந்து கோர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அட்டானமஸ் சிஸ்டம் வில் பி டிவைடட் இன்டு ரீஜியன்ஸ் அண்ட் ஒவ்வொரு ரீஜனுக்கும் வந்து நம்ம ஒரு கோரை வந்து செலக்ட் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் வந்து கோர் பேஸ்ட் ட்ரீ ப்ரோட்டோகால் அண்ட் இட் இஸ் பேசிக்கலி அ குரூப் ஷேர்டு ப்ரோட்டோகால். அடுத்த கொஸ்டின் வந்துட்டு அடுத்த கொஸ்டின் வந்து ஒரு கேட் CS 2008ல 2 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்கக்கூடிய கேள்வி. ஆனா இங்க வந்துட்டு TRB IT எக்ஸாம்ல 1 மார்க்ல கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோயிங் ரிலேஷன் ஸ்கீம்ஸ் ஃபார் அ லைப்ரரி டேட்டாபேஸ். 2 இது கொடுத்திருக்காங்க, டேபிள்ஸ் கொடுத்திருக்காங்க, புக் அண்ட் கலெக்ஷன். புக்ல வந்து டைட்டில், ஆத்தர், கேட்டலாக் நம்பர், பப்ளிஷர், இயர் அண்ட் பிரைஸ் இருக்கு. கலெக்ஷன்ல வந்து டைட்டில், ஆத்தர், கேட்டலாக் நம்பர் இருக்கு. வித் த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ்ன்னு சொல்லிட்டு 3 functional dependencies கொடுத்திருக்காங்க. Assume author title is the key for both the schemes அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Which of the following statement is true அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி. டேபிள் புக் வந்து செகண்ட் நார்மல் ஃபார்ம்ல இருக்கு. டேபிள் கலெக்ஷன் வந்து தேர்ட் நார்மல் ஃபார்ம்ல இருக்கு. அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப வந்து அந்த 2 புக்கு கலெக்ஷன் அதோட அந்த புக் அந்த ஆட்ரிபியூட்ஸை வச்சு நான் இங்க 2ஆ பிரிச்சிருக்கேன். அதோட ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ், அதோட கன்சர்ன் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் எதுவா இருக்கும் அப்படின்னு இங்கே எழுதியிருக்கேன், இங்க போட்டிருக்கேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா கலெக்ஷன் வந்து ஒரே ஒரு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி தான் வரும். ஏன்னா கலெக்ஷன்ல இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்ஸ் வந்து டைட்டில், ஆத்தர், கேட்டலாக் நம்பர். ஸோ டைட்டில் அண்ட் ஆத்தர் டிரைவ்ஸ் கேட்டலாக் நம்பர். ஸோ இதுல பாத்தீங்கன்னா கலெக்ஷன் பாத்தீங்கன்னா இது BCNFலயே இருக்கு. ஏன்னா வந்துட்டு ஒரே ஒரு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி தான் இருக்கு. அண்ட் BCNFனா வந்து ஆல்பா ஹேஸ் டு பி a சூப்பர் கீ. அண்ட் நீங்க டைட்டில் ஆத்தர் தான் கீ அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அண்ட் அது வந்து உங்களுக்கு LHSல இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து கலெக்ஷன் டேபிள் வந்து BCNFலயே இருக்கு. ஸோ அது தேர்ட் நார்மல் ஃபார்ம்லயும் இருக்கு. அடுத்து புக் டேபிள் பாத்தீங்கன்னா புக் டேபிளோட கேண்டிடேட் கீஸ் வந்து டைட்டில், ஆத்தர் as well as கேட்டலாக் நம்பர். அதுவுமே வந்து கேண்டிடேட் கீ தான். ஸோ இந்த புக் டேபிள்ல பாத்தீங்கன்னா அப்போ வேற எதெல்லாம் வந்து நான் பிரைம் அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பப்ளிஷர், இயர் அண்ட் பிரைஸ். ஸோ டைட்டில், ஆத்தர், கேட்டலாக் நம்பர் இது மூணுமே வந்து பிரைம் அட்ரிபியூட்ஸ். பப்ளிஷர், இயர் அண்ட் பிரைஸ் இது மூணுமே வந்து நான் பிரைம் அட்ரிபியூட்ஸ். ஸோ இது வந்துட்டு தேர்ட் நார்மல் ஃபார்ம்ல வந்து இல்ல. ஏன் தேர்ட் நார்மல் ஃபார்ம்ல இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ட் நார்மல் ஃபார்ம்ல இந்த தேர்ட் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி பாத்தீங்கன்னா வந்துட்டு எதர் தேர்ட் நார்மல் ஃபார்ம்ல இருக்கணும்னா எதர் alpha has to be a super key or your beta has to be a prime attribute. ஆனா இங்க LHSம் சூப்பர் கீ கிடையாது அண்ட் RHSம் வந்து இட்ஸ் a நான் பிரைம் attribute. ஸோ அதனால இந்த FD வந்து அந்த ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணாததுனால புக் டேபிள் வந்து தேர்ட் நார்மல் ஃபார்ம்ல இல்ல. இந்த புக் டேபிள் வந்து செகண்ட் நார்மல் ஃபார்ம்ல இருக்கு. ஏன்னா வந்துட்டு இதுல உங்களுக்கு எவ்ரி நான் பிரைம் attribute ஆஃப் த டேபிள் வந்து இட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் த ஹோல் ஆஃப் த கேண்டிடேட் கீ ஆர் இட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் அனதர் நான் பிரைம் attribute. அந்த ரூலை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதாவது உங்களுக்கு பார்ஷியல் டிபெண்டன்சிஸ் எதுவுமே இல்லை. அதனால இந்த புக் டேபிள் வந்துட்டு செகண்ட் நார்மல் ஃபார்ம்ல இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா வாட் இஸ் த ஃபார்ம் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் இன் அ லீனியர் கிராமர். லீனியர் கிராமர்ல ப்ரொடக்ஷன்ஸ் எந்த ஃபார்ம்ல இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. A derives A, B or A. So இங்க பாத்தீங்கன்னா there are 4 types of CFGs which are obtained by restricting the productions. So right linear grammarனா you'll have productions of the form. So இது வந்து எந்த புக்ல அப்படின்னா நம்மளோட தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் புக் பை ஹாப்கிராஃப்ட் தான். ஸோ இதுல பாத்தீங்கன்னா right linear grammar அப்படின்னா form of productions will be A derives XB or A derives X, where X is your string of terminals and AB will be non-terminals.
Strongly right linear na A derives AB or A derives epsilon. Okay, where A is a single terminal symbol. So இதுல பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிற ப்ரொடக்ஷன் வந்துட்டு ரைட் லீனியர் கிராமரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து இங்க ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஃபார் அட்ரஸிங் 1 megabyte வேர்ட்ஸ் இன் மெமரி a total of dash pins are needed. ஸோ இந்த இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆர்கிடெக்சர் பை வில்லியம் ஸ்டாலிங்ஸ். இந்த வீடியோ இந்த கொஸ்டின் பேப்பரோட பார்ட் 1 போடும்போதே சொல்லியிருந்தேன். கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆர்கிடெக்சர் பை வில்லியம் ஸ்டாலிங்ஸ். இந்த புக்ல இருந்து நிறைய ஆல் ஆஃப் த கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இந்த புக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினுமே அந்த புக்ல இருந்து தான் வந்திருக்கு. ஸோ ஃபார் அட்ரஸிங் 1 megabyte வேர்ட்ஸ், 1 megabyteனா 2^20. ஸோ அதனால உங்களுக்கு வந்து 20 பின்ஸ் தேவைப்படும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 20. அடுத்த கொஸ்டின் வந்துட்டு UDP needs the dash address to deliver the user datagram to the correct application process. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து போர்ட் அட்ரஸ். UDPக்கு வந்து போர்ட் அட்ரஸ் தேவைப்படும். UDP வந்து போர்ட் நம்பர்ஸையும் IP சோர்ஸ் அட்ரஸையும் IP டெஸ்டினேஷன் அட்ரஸையும் யூஸ் பண்ணி it will deliver the data in the datagram to the correct application process. அடுத்த கொஸ்டின் வந்துட்டு ISRO 2020 சயின்டிஸ்ட் எக்ஸாமினேஷன்ல கேட்டது. ஸோ இதுக்கு வந்துட்டு டைரக்டா வந்து அந்த ISRO 2020 அபிஷியல் கீ, அந்த கீயும் அந்த கொஸ்டின் பேப்பரையும் ரிட்ரைவ் பண்ணி அதுல வந்து என்ன ஆன்சர், அவங்களோட அபிஷியல் கீல எது ஆன்சரா கொடுத்துருக்காங்களோ அதே நான் இங்க ஆன்சரா கொடுத்துருக்கேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் அஃபெக்ட்ஸ் தி ப்ராசஸிங் பவர் ஆஃப் த CPU? ஸோ பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கிற ISRO கீழே கொடுத்துருக்கிற ஆன்சர் வந்து கிளாக் ஸ்பீட், டேட்டா பஸ் அண்ட் அட்ரஸிங் ஸ்கீம்ஸ். எதெல்லாம் வந்து சிபியூவோட ப்ராசஸிங் பவரை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ கிளாக் ஸ்பீட், டேட்டா பஸ் அண்ட் தி அட்ரஸிங் ஸ்கீம்ஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா டேட்டா பஸ் பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்னாப்ஷாட் கொடுத்துருக்கேன். திஸ் இஸ் ஃப்ரம் த புக் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் பை பாலகுருசாமி. So இதுல கொடுத்திருக்காங்க the speed of the data bus affects the overall processing power of a computer system, and most modern computer systems uses 32-bit data buses for data transfer. This means that these buses are capable of transferring 32 bits of data at a time. So speed of the data bus definitely உங்களுக்கு processing power of the computer system affect பண்ணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ரஸிங் ஸ்கீமும் வந்துட்டு சிபியூவோட ப்ராசஸிங் பவரை வந்து அஃபெக்ட் பண்ணும். அட்ரஸிங் ஸ்கீம் எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இமீடியட் அட்ரஸிங் மோடு, சில அட்ரஸிங் ஸ்கீம்ஸ் வந்து நிறைய ப்ராசஸிங் பவர் கன்சியூம் பண்ணும், சில அட்ரஸிங் ஸ்கீம்ஸ் வந்து நிறைய ப்ராசஸிங் பவர் கன்சியூம் பண்ணாது. ஸோ இமீடியட் அட்ரஸிங் மோட் யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல வந்து நம்ம இன்டைரக்ட் அட்ரஸிங் மோடு யூஸ் பண்ணோம்னா we are wasting the processing power. ஸோ அட்ரஸிங் ஸ்கீமும் வந்து it will affect the processing power of the CPU. அடுத்து பாத்தீங்கன்னா the simplified grammar which is equivalent to அப்படின்னு சொல்லி ஒரு கிராமர் கொடுத்திருக்காங்க. S derives AB, S derives A and A derives A without any change in languages. இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் A, S derives A. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் ஆல் த டெர்மினல்ஸ் எல்லாம் ஒரு செட்ல போட்டுக்கிறோம். ஸோ நம்மளுக்கு இங்க இருக்கிற ஒரே டெர்மினல் வந்துட்டு A தான், அதை வந்து ஒரு செட்ல போட்டுக்கிறோம். அடுத்து இன்னொரு செட், அதுல என்ன பண்றோம்னா இந்த டெர்மினல்ல டிரைவ் பண்ணக்கூடிய நான் டெர்மினல்ஸ் எல்லாத்தையுமே வந்து W1ல போட்டுக்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து எஸ்ஸும் ஏவை டிரைவ் பண்ணுது அண்ட் ஏவும் வந்து ஏவை டிரைவ் பண்ணுது. ஸோ எஸ்ஸையும் ஏவையும் இன்னொரு செட்ல போட்டுக்கிறோம். அடுத்து இன்னொரு செட், அதுல வந்துட்டு இந்த W1ல இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ் டிரைவ் பண்ணக்கூடிய சிம்பிள்ஸ் எல்லாம் W2ல போடுறோம். ஸோ புதுசா எதுவுமே டிரைவ் பண்ணல, ஏன்னா எல்லாமே W1லயே இருக்கு. ஸோ W2 ஆல்சோ கன்சிஸ்ட் ஆஃப் எஸ் அண்ட் ஏ. ஸோ ஃபைனலா உங்களோட சிம்பிளிஃபைட் கிராமர் வந்து G dash ப்ரொடியூஸ் பண்றோம். அதுல என்ன இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன்ஸ் வந்து எஸ்ஸும் ஏவும் எதை டிரைவ் பண்ணுதோ, எஸ்ஸும் ஏவும் இன்வால்வ் ஆயிருக்கிற ப்ரொடக்ஷன்ஸ்லாம் இந்த சிம்பிளிஃபைட் கிராமர்ல இருக்கு. எஸ் டிரைவ்ஸ் ஏ அண்ட் ஏ டிரைவ்ஸ் ஏ. அடுத்து செகண்ட் ஃபேஸ்ல என்ன பண்றோம்னா திரும்ப இன்னொரு செட்டை கிரியேட் பண்றோம். அதுல வந்து வி ஸ்டார்ட் வித் ஸ்டார்ட் சிம்பிளை மட்டும் அதுல இன்க்ளூட் பண்றோம். ஓகே, அடுத்து இன்னொரு செகண்ட் செட் derive பண்றோம். அதுல என்ன பண்றோம்னா we will include the symbols which are derivable from the start symbol. So இந்த G dash பாக்குறோம், பார்த்துட்டு நம்ம செட் Y2 derive பண்றோம். இந்த செட் Y2ல ஸ்டார்ட் சிம்பிள்ல இருந்து எதெல்லாம் derive பண்றோமோ அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்றோம். ஸோ ஸ்டார்ட் சிம்பிள்ல இருந்து derive பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா S derives A, அது மட்டும் தான்.
ஸோ எஸ்ஸையும் ஏவையும் ஆட் பண்றோம். y3லயும் அதே பண்றோம். y2ல இருக்கிற சிம்பிள்ஸை வந்து டிரைவ் பண்ணக்கூடிய சிம்பிள்ஸ்லாம் y3ல ஆட் பண்ணும். பட் ஆல்ரெடி வந்து எஸ் டிரைவ்ஸ் ஏ எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. இருக்கிறதே வந்துட்டு எஸ்ஸும் ஏவும் மட்டும்தான். ஸோ எஸ் டிரைவ்ஸ் ஏ தட் இஸ் ஆல்ரெடி தேர் இன் y2. ஸோ y3 y4 அந்த செட்லயுமே வந்து எஸ்ஸும் ஏவும் மட்டும்தான் இருக்கு. ஸோ ஃபைனல் சிம்பிளிஃபைட் கிராமர்ல என்ன இருக்கு? We have only the non-terminal yes, and so we have only the production yes derives a. So yes derives a is the only production in the simplified grammar G double dash. So நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் A தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வந்து which of the following is not a spanning tree for the graph which is given below? Spanning tree அப்படின்னா என்னன்னா, it is a subgraph of G that contains every vertex of the graph and it is a tree and it connects all the vertices together. ஸோ அந்த ரூலை வந்து ஆப்ஷன் ஏ பி சி மூணுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ ட்ரீ அப்படின்னா என்ன? ட்ரீனா இட் கனெக்ட்ஸ் அ செட் ஆஃப் நோட்ஸ் வித் நோ லூப்ஸ். லூப்ஸ் இருக்கக்கூடாது. ஆனா ஆப்ஷன் டில பாத்தீங்கன்னா லூப் இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து இட் இஸ் நாட் அ ஸ்பேனிங் ட்ரீ ஃபார் த கிராஃப். அடுத்த கொஸ்டின் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ டிசைரபிள் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எஸ்ஆர்எஸ் டாக்குமெண்ட்? ஸோ சாஃப்ட்வேர் ரெக்வயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ல கண்டிப்பா நம்ம வந்து ஆம்பிகுவிட்டியை வந்து டிசைர் பண்ண மாட்டோம். இட்ஸ் நாட் டிசைரபிள். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஆம்பிகுவஸ். அடுத்த கொஸ்டின் வந்து இன் அ டேஷ் பேஸ்ட் கிளஸ்டரிங் இண்டெக்ஸ் த இண்டெக்ஸ் ரெக்கார்ட் கண்டெய்ன்ஸ் த சர்ச் கீ வேல்யூ and a pointer to the first data record with that search key value and the rest of the records will be in the sequential pointers. So இதுக்கு ஆன்சர் வந்துட்டு dense based clustering index. Next question வந்து impulse is expressed dash. So இதுக்கு ஆன்சர் வந்து force into time. Next question, who is called as the master of the 7 notes of music? இதுக்கு ஆன்சர் வந்து கரிகாலன், ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் வந்து the number 87 in 2's complement representation is. So 87 ஃபர்ஸ்ட் நம்ம பைனரியா கன்வெர்ட் பண்றோம். 1010 111 கிடைக்குது. So pad out you will get 0101 0111. நெக்ஸ்ட் 2's complement கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 1's complement கண்டுபிடிக்கிறோம். அடுத்து 1 ஆட் பண்றோம். ஆட் பண்ணா நம்மளுக்கு வந்து 1010 1001 கிடைக்குது. ஆனா கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா நாலுமே வந்து மேட்ச் ஆகல. ஸோ நாலுமே ராங் ஆப்ஷன்ஸா இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம வந்து கிரேஸ் மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் வந்து a dash refers to a set of data values and associated operations that are specified accurately independent of any particular implementation. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு abstract data type. Next question, for the given graph which of the following is true? ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து G is not a connected graph. இது வந்து ட்ரூவான்னு பார்க்கணும். Graph எப்போ connected? If there is a path between every pair of vertex, then it is said to be connected. ஆனா between every pair of vertex there is a path. So இந்த graph வந்து not a connected graphன்றது false. Next, G is a complete graph. Complete graph அப்படின்னா என்னன்னா a graph in which every vertex is adjacent to all other nodes present in the graph. அதாவது every vertex is connected to every other vertex only by a single edge. இங்க பாத்தீங்கன்னா A is connected to E, B, D and C with a single edge only. B எடுத்துக்கிட்டீங்கன்னா B is connected to A, C, D and E with a single edge only. So it's a complete graph. Next, vertex connectivityயும் edge connectivityயும் கொடுத்திருக்காங்க. So அப்படின்னா என்னன்னா vertex connectivity of a connected graph na it's the minimum number of vertices whose removal disconnects the graph. அதே மாதிரி edge connectivity na the minimum number of edges whose removal makes the graph disconnected. So இப்ப இந்த graph எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல எத்தனை edges remove பண்ண graph disconnect ஆயிரும்? AC and BC remove பண்ணிட்டா graph disconnect ஆயிரும். or CD and DE remove பண்ணிட்டா graph disconnect ஆயிரும். So ஏதாவது ரெண்டு edges remove பண்ணிட்டா இந்த கிராஃப் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிரும். ஸோ அப்போ இந்த கிராஃபோட எட்ஜ் கனெக்டிவிட்டி வந்து 2. ஸோ அது மாதிரி இந்த கொடுத்துருக்கிற கிராஃப்ல பாத்தீங்கன்னா எட்ஜ் கனெக்டிவிட்டி ஆஃப் த கிராஃப் இஸ் 1 அப்படின்றாங்க. இல்ல. ஸோ இந்த கிராஃபோட எட்ஜ் கனெக்டிவிட்டி வந்து இட் இஸ் கிரேட்டர் தென் 1. ஸோ இதுவும் ஃபால்ஸ் தான். அடுத்து வெர்டெக்ஸ் கனெக்டிவிட்டி ஆஃப் த கிராஃப் இஸ் 2 அப்படின்றாங்க. திஸ் இஸ் ட்ரூ. ஏன்னா வந்து நம்மளோட வெர்டிசஸ் B and C ரிமூவ் பண்ணிட்டா கிராஃப் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிரும். ஸோ வெர்டெக்ஸ் கனெக்டிவிட்டி ஆஃப் திஸ் கிராஃப் இஸ் 2.
So இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ, the vertex connectivity of the graph is 2. அடுத்த கொஸ்டின் வந்து the minimum number of NOR gates required to implement an NAND gate is. So இத வந்து இது பண்றதுக்கு வந்து எத்தனை ஒரு NAND gate implement பண்றதுக்கு எத்தனை NOR gates மினிமமா தேவைப்படும் அப்படின்னு கேக்குறாங்க. So NAND gate அப்படின்னா a dot b, NAND gateனா negate and, so a dot b the whole bar. இத வந்து இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், NOR வந்து நம்ம NOR கேட் வச்சு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதனால நம்ம என்ன பண்றோம், NOR வந்து நாட்டா கன்வெர்ட் பண்ணணும். NOR நாட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம இங்க வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்றோம். ஏவை ஷார்ட் சர்க்யூட் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு நாட் கேட்டை கன்வெர்ட் பண்ணும்பொழுது ஏ பார் கிடைக்குது. பி ஷார்ட் சர்க்யூட் பண்ணி நார் கேட்ல அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு பி பார் கிடைக்குது. நெக்ஸ்ட் ஏ பார் அண்ட் பி பாரை கம்பைன் பண்றதுக்காக இன்னொரு நார் கேட்டை யூஸ் பண்றோம். So we will be getting இத வந்து we'll be getting a bar plus b bar the whole bar. திரும்ப இந்த அவுட்புட்டை ஷார்ட் சர்க்யூட் பண்ணி இன்னொரு நாட் கேட்ல அப்ளை பண்ணும்பொழுது we will be getting a bar plus b bar. So நம்ம இந்த a bar plus b bar அவுட்புட்டா கிடைக்குது. According to De Morgan's law, a bar plus b bar is equivalent to a dot b the whole bar. So நம்மளுக்கு வந்து 4 நார் கேட்ஸை யூஸ் பண்ணும்பொழுது ஒரு NAND கேட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். So இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 4 NOR gates. அடுத்த கொஸ்டின் வந்து P intersection negation P is so P intersection negation P வந்து false உங்களுக்கு. It will always be false as per negation law. So a statement which is always false is called as a contradiction. So இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி, contradiction. இதே மாதிரி உங்களுக்கு P union negation P will always be true and that is called as a tautology. Tautology is a statement which is always true. அடுத்த question வந்து the dash function is used to get formatted input from the user in C language. So input output functions in C வந்து ரெண்டு விதமா பிரிக்கலாம், formatted input output and unformatted input output. இதுல வந்து printf and scanf வந்து formatted input output. get ch, get char, get c, get s, put char இதெல்லாம் வந்து unformatted input output functions அப்படின்னு சொல்லுவோம். and get s வந்து it will read the whole line of input ஒரு string-ஆ read பண்ணும், get s. scanf வந்து அதுதான் வந்து உங்களுக்கு கன்சோல்ல இருந்து formatted டேட்டாவை இன்புட்டா வாங்குறதுக்கு காமனா யூஸ் பண்ற ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி, scanf ஃபங்க்ஷன். அடுத்த கொஸ்டின் வந்துட்டு the logical extension of multi-programming operating system is dash. So இதுக்கு snapshot வந்து operating system concepts by Galvin, Gagne and Silberschatz இந்த புக்ல இருந்து பேஜ் நம்பர் 10 chapter 1லயே இருக்கு உங்களுக்கு. So அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா multi-programmed batched systems provide an environment where the various system resources are utilized effectively. Time sharing or multitasking is a logical extension of multi-programming அப்படின்னு கொடுத்திருக்காங்க. And time shared OS அப்படின்னா என்னன்னா it allows many users to share the computer simultaneously. So ஒவ்வொரு கமாண்டும் ஒரு டைம் ஷேர்ட் சிஸ்டம்ல வந்து ஷார்ட்டா இருக்கும், அதனால ஒவ்வொரு யூசருக்கும் லிட்டில் CPU டைம் தான் தேவைப்படும். அதே மாதிரி டைம் ஷேர்ட் OS வந்து it will use CPU scheduling and multi programming to provide each user with a small portion of the time shared computer. So இதுக்கு ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு இங்கேயே கொடுத்திருக்காங்க, டைம் ஷேரிங் ஆர் மல்டி டாஸ்கிங் இஸ் அ லாஜிக்கல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மல்டி ப்ரோக்ராமிங். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, போத் டைம் ஷேரிங் அண்ட் மல்டி டாஸ்கிங். அடுத்த கொஸ்டின், இன் விச் தமிழ் லிட்ரேச்சர் த வேர்ட் சங்கம் இஸ் யூஸ்ட். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து இறையனார் அகப்பொருள் உரை. அடுத்த கொஸ்டின், இன் த டொமைன் கால்குலஸ் தேர் எக்ஸிஸ்ட் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ இதுதான் வந்து ரெப்ரசன்டேஷன் ஃபார் தேர் எக்ஸிஸ்ட். ஸோ இதோட உங்களுக்கு வந்து பார்ட் பி முடியுது. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.